ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மகாலய பக்ஷம், மகாலய அமாவாசை. இந்த மகாலய பக்ஷம் நாம் 15 நாட்களில் கூட நம்ம தர்ப்பணங்கள் மற்ற பூஜைகளை எல்லாம் ஏதோ காரணங்களால் நாம் விட்டுவிட்டோம் அல்லது மறந்து விட்டோம். ஏதோ ஒன்று இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். இந்த ஒரு நாளையாவது தவறாமல் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். புதன்கிழமை அன்று 2/10/2024 அன்றைக்கி முழு நாளும் சூரிய அஸ்தமனம் வரை கிட்டத்தட்ட ஒரு 4 மணி 5 மணி வரைக்கும் கூட நீங்கள் செய்யலாம். ஏன்னா ஏதானும் வெளியூருக்கு போகணும், ராமேஸ்வரம் இல்லைன்னா கும்பகோணம், மகாமகக்குளம் அந்த மாதிரி தீர்த்த நிலைகளுக்கெல்லாம் போய் செய்யணுன்னா நேரமானால் கூட பரவாயில்ல. நீங்கள் இப்போ 2 மணிக்கு 12 மணிக்கு மேலே கூட தாராளமாக செய்யலாம். ஒரு 3-4 மணி அளவில் இந்த பூஜைகளெல்லாம் நிறைவு பண்ணிக்கலாம். நாம் அந்த மாதிரி தர்ப்பணாதி பூஜைகள் அன்னைக்கு கட்டாயம் எல்லாரும் அவர்கள் தகுதி நிலைமைக்கேற்ப நிச்சயமாக செஞ்சாகணும். படையல் செய்கிறவங்க படையல் படைச்சிக்கலாம். அந்த சாப்பாடு அதெல்லாம் செய்து அந்த வழக்கம் இருக்கிறவங்க வீட்டில் படையல் செய்யலாம். சிராத்த திதி செய்கிறவங்களும் செய்யலாம். தர்ப்பண பூஜைகள் செய்கிறவங்க தனியாக செய்யலாம். இதையெல்லாம் செஞ்சுட்டு காகத்திற்கு கட்டாயம் அன்னைக்கு உணவு கொடுப்பது ஒரு முக்கியமான விஷயம். 3 முக்கிய விஷயம். அதில் முதல்ல காகத்துக்கு உணவு, அடுத்து பசு மாடுக்கு ஒரு புல் பழம் தானம் கொடுக்கறது சிறப்பு. அதுக்கப்புறம் அன்னதானம் கொடுக்கணும். இதெல்லாம் எதுவும் செய்ய முடியல, எனக்கு பெருசாக அன்னதானம் எல்லாம் பண்ண முடியல, அந்த புரோகிதர் தானமெல்லாம் எங்களுக்கு செய்ய முடியல, வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஹிரண்ய தானம்னு ஒன்று இருக்குது. அன்னைக்கு அதை செய்யலாம். ஹிரண்ய தானம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பச்சரிசி ஒரு குடும்பம் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ ஒரு புரோகிதருக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பச்சரிசி, வாழைக்காய், உங்களுடைய தட்சணை, இவ்வளோதாங்க. இந்த 3 விஷயம் சேர்ந்து மனசார நீங்கள் உங்கள் பெரியவங்களை வேண்டி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதற்கு பெயர் தான் ஹிரண்ய தானம். நீங்கள் பிண்டம் பிடிச்சி வச்சு பூஜை பண்ணுறீங்களோ, படையல் போட்டு நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ, இல்லைன்னா நீங்கள் தர்ப்பணம் எள்ளுந்தண்ணியை விட்டு தர்ப்பணம் பண்ணி பூஜை பண்ணுறீங்களோ, எப்படி பண்ணினாலும் உங்களுக்குன்னு ஒரு தான தர்மங்கள்னு அன்னைக்கு செய்யணும். அப்படி எதுவும் செய்ய முடியலைன்னா இந்த விஷயத்தை செய்யலாம். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு 10 பேர் 100 பேர் சேர்ந்து ஒரு 108 பேருக்கு அன்னதானம் கூட நீங்கள் போடலாம். தனியாக செய்கிறத விட 4 பேர் கூட்டாக இணைந்து செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். அதே மாதிரி நாம் அன்றைக்கி நாம் சமைக்கிற பொழுது அன்னைக்கு சாப்பாட்டில் ஒரு முக்கியமாக சில காய்கறிகள் நாம் சேர்க்கணும். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 1008 காய்கறிகளுக்கு சமமான ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு. நம்ம பாகற்காய் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா காரவல்லின்னு சொல்லுவாங்க. அந்த காய்க்கு 100 பலன்கள் உண்டாம். வஜ்ரவல்லி அப்படின்னு சொல்லப்படுகிற பிரண்டைக்கு 300 பலன்கள், 300 காய்க்கு உண்டான பலன். இப்போ பலாமுசுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு 600 பலன். அப்போ இந்த பாகற்காய், இந்த பிரண்டை, இந்த பலாமுசு இதுவே 1000 வந்துடுது. அதை தாண்டி நமக்கு பித்ரு காய்கறிகள்னு இருக்குது. அது வாழைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய், கொத்தவரைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, சேனைக்கிழங்கு, நெல்லிக்காய், இந்த மாதிரி நாட்டு காய்கறிகளையெல்லாம் சேர்த்து போட்டுட்டிங்கன்னா 1008 காய்கறிகள் சமைத்து நீங்கள் படையலிட்டு தானம் பண்ணதற்குண்டான பலன்களை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் 2/10/2024 மகாலய அமாவாசை தினத்தில் முக்கியமான 3 விஷயங்கள், படையலோ சிராத்தமோ தர்ப்பணமோ செஞ்சுட்டு காகத்துக்கு உணவு விட்டுட்டு பசுவுக்கு புல்லோ ஒரு பழமோ கொடுத்துட்டு இந்த ஹிரண்ய தானம் செய்யுங்க. வசதி இருக்கவங்க, சௌகரியம் இருக்கிறவங்க புரோகிதருக்கு அவங்களால இயன்ற என்ன உதவி வேணுமானும் செய்யலாம். குறைந்தபட்சம் கொஞ்சம் அரிசி, வாழைக்காயும் ஒரு தட்சணை, உங்களால் முடிந்த தட்சணையும் சேர்த்து யாருக்காவது ஒரு புரோகிதருக்கோ ஒரு அந்தனருக்கோ நீங்கள் கொடுக்கறது உங்கள் பூஜைகளை அன்னைக்கு நிறைவு செய்கிறது. எல்லா அமாவாசையும் உண்டு, ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை உண்டு. ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகிற இந்த மகாலய அமாவாசைக்கு அதீத பலன்கள் உண்டு. பித்ருக்கள் இதுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. நாம் அதை கொடுக்க போகிறோம். அந்த எள்ளுந்தண்ணியை வாங்கிக்கிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கறதுக்காக அவங்க காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம
நம்ம வீட்டுக்கே வந்து ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. யம பகவான் அதற்குண்டான அனுமதியை அவர்களுக்கு தந்துள்ளார். ஏனைய நாட்களுக்கெல்லாம் அவர்களுக்கு பூலோகத்திற்கு வந்து ஏகி இருப்பதற்கு அனுமதி கிடையாது. இந்த மகாலயபக்ஷ 15 நாட்கள் அனைவருமே பூமிக்கு வருவாங்க, உங்களுடைய சொந்த வீட்டுக்கே வருவாங்க. அதனால் வீட்டிலேயே இந்த பூஜைகளை நாம் செய்கிறது தப்பு கிடையாது, நல்ல பலன்கள் உண்டு. அதற்காக நாம் கோயில்லையோ குளக்கரையிலையோ இல்லை அரச மரம், வில்வ மரம், ஆலமரம் அதற்கடியிலையும் நாம் செய்யலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் செய்கிறதுக்கு ஒவ்வொரு பலன்கள் உண்டு. ஆனால் வீட்டுக்கே நேரடியாக வருகின்ற இந்த 15 நாட்களில் இத்தனை நாள் தவற விட்டவங்க கட்டாயம் இந்த புதன்கிழமை அன்று மறவாமல் செய்து பித்ருக்களின் பரிபூர்ண ஆசிகளை பெற வேண்டும் என்று இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த ஸ்லோகந்தான். காரவல்லி அப்படின்னா உங்களுக்கு பாகற்காய், வஜ்ரவல்லின்றது பிரண்டை, பனசம் அப்படின்னா பலாமுசு. அதனால் இந்த காய்கறிகளை அன்னைக்கு வீட்டில் சமைச்சி கட்டாயம் அந்த உணவில் சேர்த்து நாம் படையிலிட்டு அதை தானம் செய்வது அதீத பலன்களை தரும். இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள்.